அவரோட இமேஜ் அவரோடது வேற, இவரோட இமேஜ் இவர் வேற. எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிடுது? எப்படி வந்து? இல்லை சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு. ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமித் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு. அப்போது அவர் லாஸ்டிங் செட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்த கதை கேட்டார். அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளை ஃபுல்லாக வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில், ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஐ கம் வித் அ பேகேஜ் ஆஃப் பீயிங் அ ஹீரோ ஃபார் so many years. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போது அவர் ஓகே, அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்னு சொன்னார். ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார், உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க், அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தான் இருந்தது. அது வேறு லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். கரெக்ட் சார். தமிழ் ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படம் அது இல்லை சார். அந்த ஒரு கான்டெக்டே இல்லை சார். லைக் யூ செட், இட் குட் பி a name. We are just putting it forward as a name. ஒரு பேராக தான் வச்சிருக்கேன் சார், நத்திங் மோர் சார். தமிழில் பேசுவீங்களா? ஆமாம், தமிழ் படம் எடுத்துருக்கீங்க, இப்போ தமிழில் பேசுங்களா ஆடியன்ஸ்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசலாம். செல்வராமன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்கறது? இல்லைன்னா வெளிலன்னு இல்லைன்னா இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சு தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராஜ் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு சாணிக்காயிடும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால் தான் நான் பண்ணே தவிர. ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. இந்த பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு கடவுள், ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு. ஆக்டிங்லாம் அப்படி வந்து போட்டுட முடியாது. ஸோ ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸா சார், நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா, அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க, யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க? இல்லை சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுல எனக்குள்ளே கூட்டமே போலீஸ் தான் கடைசியில். அந்த போலீஸ் வேறு, ராட்சசன் போலீஸ் வேறு, இந்த போலீஸ் வேறு. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்டர் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்ல சில விஷயங்களில். எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையே போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது, நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார்.
அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன்.
அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்லலை. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில், யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. அது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை. எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது. அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபில்ம் சார். அதுக்காக தான் எடுத்தேன். அதனால் வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி ஸ்ட்ரைக் ஆகுதோ நான் கண்டிப்பாக டைரக்ட் ஓடிடி கொண்டு வரேன் சார். ஜிப்ரான் சார் நீங்கள் கொல்லாவே கொள்ளை அழகாலே அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா? கொல்லாவே கொள்ளை அழகாலே பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், ஓகே. இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் எப்படி சொல்கிறது, இல்லை சார், பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் சிரிப்பார். ஸோ அதனால் அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் வந்துச்சு. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.